வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். நிறைய அம்மாக்கள் வந்து இந்த क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க என்ன மாதிரி கதைகள் அஸ்வினுக்கு சொல்லி தருவீங்க, ஆயிஷா சொல்லி தருவீங்க, என்ன மாதிரி புக்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, என்ன மாதிரி ஸ்டோரி புக்ஸ் படிப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்க குழந்தைய நீங்க மயக்கணும், உங்களுக்கு ரொம்ப அடிமையாக்கணும், அன்பில் அப்படியே உங்க குழந்தைய கட்டி போடணும்னு நினைச்சா உங்க குழந்தைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய ஸ்டோரி, நான் என் 2 குழந்தைங்களுக்கு சொன்ன ஸ்டோரி, அம்மா வயிற்றுக்குள்ள இருந்த கதை. உங்க குழந்தை 20 வயசு ஆகட்டும், 25 வயசு கூட ஆகட்டும், 15 வயசுல இருக்கட்டும், என்ன வயசு இருந்தாலும் வயசு வித்தியாசம் இல்லாம குழந்தை அந்த விஷயத்தை கேட்க எல்லாருமே நாம கூட ஆசைப்படுவோம். நம்ம அதை வந்து நீங்க சொல்லி பாருங்க, நீங்க நிஜமாவே என்னை ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணுவீங்க இந்த விஷயத்துக்கு, இந்த ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணதுக்கு. அஸ்வினுக்கு நான் எப்பயுமே சொல்ற கதை வந்து, நீ அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது என்கிட்ட சாமி டெய்லி வந்து நீங்க என்னவா உங்க குழந்தை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவா தான் பேசணும்னு நம்ம சொல்லுவோம். அதை மீறி ஒரு விஷயம் இருக்கு, குழந்தைக்கு ஒரு இன்னசென்ஸ். நான் சொல்லிட்டே இருப்பேன், நீ வந்துட்டு உலகத்திலேயே ஒரு புத்திசாலியான ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தை அறிவா இருக்கணும், ஞானத்தோட இருக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும், ஆரோக்கியத்தோட இருக்கணும், நான் ப்ரே பண்ணிட்டே இருப்பேன். அப்போ வந்து ஒரு நாள் நீ வந்து பிறந்த, அப்போ வந்து வானத்துல, அவன் நைட் 7:33 பிறந்தான். அப்போ வந்து வானத்துல நிறைய நட்சத்திரங்கள் வந்துச்சு. நான் எனக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிக்கும் போது இவன் வந்து பயங்கரமா எக்ஸைட் ஆகி வானத்தில் நட்சத்திரங்கள் வந்துச்சா கேட்டுட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு 10 வயசு ஆச்சு. அப்போ கேட்டான், அம்மா நான் நைட் 7:33 தானே பிறந்தேன், அப்போ எப்படினாலும் நட்சத்திரங்கள் வானத்துல இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்டு சிரிச்சுக்கிட்டான். ஒரு ஏஜ் வரும்போது நம்ம சொல்ற ஸ்டோரியோட இது வந்து காமெடியா, குழந்தைங்க நம்மள அந்த இன்னசென்ஸ்ல தெரிஞ்சுக்கும் போது கூட தப்பா நினைக்காத அளவுக்கு ரொம்ப அபத்தமா இல்லாம ரிலவெண்டான ஒரு விஷயம். நீங்க வந்து சப்போஸ் மார்னிங் பிறந்திருந்தா, நீ பிறக்கும்போது வானத்துல சூரியன் இருந்தது, வானத்துல நிறைய பறவைகள் பறந்துட்டு இருந்துச்சு, நிறைய மேகம்லாம் பயங்கர அழகா ஃபார்மா இருந்துச்சு, அந்த டைம்ல பிறந்துச்சு நீங்க சொல்லலாம். நான் நைட்டுனால வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் வந்தது, நிலா வந்துச்சு, உலகத்திலேயே ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பையன் பிறக்க போறான், அந்த குழந்தை எப்படி இருப்பான், அவன் வந்து ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவான், உழைப்பான், அவன் நேர்மையா இருப்பான், அவனுக்கு போய் சொல்லவே தெரியாது, மித்தவங்க திங்ஸ் அவன் எடுக்க மாட்டான். டெய்லி நைட்டு இந்த ஸ்டோரி சொல்லி முடிக்காம நான் தூங்கினதே இல்லை. அப்ப அஸ்வின் வந்துட்டு அவன் ரொம்ப இன்னசென்ட், மித்தவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நிறைய காமெடி எல்லாம் பண்ணுவான், அவன் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவான், அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பேன். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டு, ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனா எனக்கு சம்டைம்ஸ் எனக்கே ஷையா ஃபீல் பண்ற அளவுக்கு கோமாலையாவே மாறிடுவான். கிங்க முங்க மிங்க முங்க அப்படிலாம் சொல்லுவான். நம்மளுக்கு பார்த்தா ஸ்டூப்பிடா இருக்க மாதிரி இருக்கும். என்ன அஸ்வின் நீ இப்படி இவ்வளவு பிஹேவ் பண்ற அப்படின்னு கூட நமக்கு தோணும் மனசுக்குள்ள. பட் அப்பதான் எனக்கு புரிஞ்சது, நான் அவனுக்கு வந்து நீ வந்து மித்த குழந்தைங்களை சிரிக்க வைக்கணும்ன்றதுக்காண்டி கோமாலையா கூட மாறிடுவேன். அப்போ அவன் நம்புறான், நான் வந்து மித்த குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணும், மித்த குழந்தைங்களை சிரிக்கணும், மித்த குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணும், சிரிக்க வைக்கணும்னு தன்னை ரொம்ப தாழ்த்திக்கிட்டாதான் அந்த குணம் வரும். அப்ப அவனை தாழ்த்திக்க எப்ப அவனுக்கு தெரியுதோ அப்ப அவன் ஆட்டோமேட்டிக்கா மித்தவங்க குழந்தை மனசுல இடம் பிடிக்கிறான். அஸ்வின் இருந்தா சுத்தி அத்தனை குழந்தைங்க அவனை அஸ்வின் அண்ணா ரொம்ப உருகுவாங்க. ஈவன் டோர்னமெண்ட்ஸ் மேட்சஸ் பண்ணா கூட அங்க இருக்கிற குட்டி குழந்தைங்களோட மண்ணில் விளையாடிட்டு இருக்கிறது இல்லைன்னு சொல்லி 10 வயசு ஆகுது, எல்லா பசங்களும் சீரியஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது சொப்பு சாமா வச்சு விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த இன்னசென்ஸ் நீங்க அவன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து இப்ப சிங்கப்பூர்ல வின் பண்ணது கூட இடுப்புல தூக்கி வச்சப்ப ஃபர்ஸ்ட் கேட்ட கதை, அம்மா வயிற்றுக்குள்ள இருந்த கதை சொல்லுங்க. அப்ப எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. அந்த இன்னசென்ஸ் வந்து அவனுக்குள்ள ஸ்ட்ராங்கா பதிக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் சொன்ன கதை வந்து அம்மா வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்த கதை. அப்ப நீ வந்து உன்னைய தாழ்த்திக்கலாம். பசங்க இந்த வயசுல பிரஸ்டீஜ் பாக்குறாங்க, ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க. எப்ப ஒரு கதை விளையாண்டா கூட, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு குழந்தைங்களை சேர்த்து விளையாண்டா கூட மோஸ்ட்லி நான் தான் குவீனா இருப்பேன், நான் தான் பிரின்ஸா இருப்பேன், நான் தான் பிரின்சஸா இருப்பேன். அந்த ஜோக்கர் ரோலை சூஸ் பண்றதே இல்லை. மித்தவங்களை சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷப்படுத்துறது தான் நம்மளோட ஹாப்பினஸ். சீரியஸாவே எனக்கு நிறைய டைம் வந்து நம்ம அஸ்வினை ரொம்ப மிஸ்கைட் பண்ணிட்டோமோ, ஏன் அவன் எப்ப பார்த்தாலும் கிங்க மிங்க மிங்கி மிங்கி வாங்கி அப்படி ரொம்ப ஸ்டூப்பிடா பிஹேவ் பண்ணும்போது நானா கண்டுக்க மாட்டேன். பட் மனசுக்குள்ள நம்ம அவனை ரொம்ப கோமாளி ஆக்குறோமோன்னு சொல்லிட்டு, பட் அதனால அவனுக்கு ஈகோவே இருக்காது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை கிரவுண்ட்ல எங்க யாரை திட்டினா கூட, கிண்டல் பண்ண, டீஸ் பண்ண, எது பண்ணா கூட அவன் கூலா ரொம்ப சாதாரண ஓகே. அவனுக்கு அந்த அவமானங்களோ அந்த இன்சல்ட்ஸோ ஹார்ட்டுக்கு போகலன்ற விஷயத்தை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே, நம்ம அவனை மிஸ்கைட் பண்ணல. இப்பெல்லாம் ஒரு பையனை ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், ஒரு குழந்தைய ஒரு சின்னதா திட்டா போதும், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், உடனே பேரண்ட்ஸோட என் பிள்ளை எப்படி சொல்லலாம்னு சண்டைக்கு போற டைம்ல அவனை அவ்வளவு மோசமா இல்ட்ரீட் பண்ணா கூட ஓகே அப்படின்னு அதை மேனேஜ் பண்ணிக்கிற மெச்சூரிட்டி, இன்னசென்ஸ்ன்றது அவனோட கேரக்டர். அந்த மென்டல் மெச்சூரிட்டின்றது வந்து நாம விதைக்கிற விஷயங்கள் தான். அடுத்த விஷயம், என்ன மாதிரி டைப் ஆஃப் ஸ்டோரி சொல்லணும். நான் வந்து 5 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கதைகள் சொல்லணும், என்ன மாதிரி பேசணும் நிறைய வீடியோஸ்ல பதிவு பண்ணிருக்கேன். ஆஃப்டர் 5 to 10 years எப்படி நீங்க பேசுவீங்க, எந்த மாதிரி புக்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, எந்தெந்த விஷயம் ஆரம்பிப்பீங்க, எதுல ஆரம்பிச்சு எதுல முடிப்பீங்க அப்படின்னு எடுத்தா
டெய்லி நான் கேலண்டர் கிழிக்கும் போது அந்த டே என்ன டேவோ அதை பத்தி பேசுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து பிறந்த நாள், எப்படி பிறந்தாங்க, ஜெருசலேம் நாட்டில் என்ன நடந்துச்சு, பெத்லஹேம் நாட்டில் என்ன நடந்தது, எப்படி வந்து அவங்க பேரி மாதா ஜோசப் தாத்தா வந்து அந்த மாட்டு தொழுவத்துல இருந்தாங்க, ராஜாக்கள் வந்து இந்த மாதிரி சொல்வேன். இப்போ கிருஷ்ண ஜெயந்தினா கிருஷ்ணன் பத்தி சொல்வேன், ரம்ஜான்னா ரம்ஜான் பத்தி சொல்வேன், 40 நாள் நோம்போட முக்கியத்துவம் சொல்வேன். அப்புறம் எங்க ஊர் சைடு பாணியம்பாடி திருப்பத்தூர், நான் ஆக்சுவலி என்னோட நேட்டிவ், அங்க வந்துட்டு மில்லாடி நம்பிக்கையில நான் சின்ன வயசு போதுற போகும்போது அப்படியே சாட்டையில் அடிச்சு பிளட்டா உடம்புல பார்த்து நான் ரொம்ப பயந்து 2 நாள் தூங்காமலாம் இருந்திருக்கேன். அப்போ அது எதனால அவங்களுக்கு எவ்வளவு பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பிளேசஸ் டிராவல் பண்ணுவோம், அங்க விஷயங்கள்லாம் பார்ப்பல, அதெல்லாம அந்த டைம்ல சொல்லுவேன். இப்போ நான் பேப்பர் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், மதுரையில சித்திரை திருவிழா அப்படின்னு சொன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 2 விதமா சொல்வேன் ஒரு கதைகளை. ஒரு குழந்தைக்கு ஒரு கதையை எப்படி 2 ஆங்கிள் சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மதுரையில வந்துட்டு இதுல ஆக்சுவலி நீங்க குழந்தைங்களை கண்டிப்பா டூர் கூட்டிட்டு வரும்போது இந்த 3 இதையும் விசிட் பண்ணிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு நீங்க சொல்ற கதையை கோரிலேட் பண்ணிக்கலாம். கள்ளழகர் அந்த கோயில், அதுக்கப்புறம் வந்துட்டு அறுபடை வீட்டுல ஒரு வீடு வந்து பழமுதிர்ச்சோலை, அதுக்கப்புறம் அதுக்கு மேல இருக்கிறது ஹனுமன் தீர்த்தம். ஹனுமன் தீர்த்தத்துல நம்ம நடந்து வந்து பழமுதிர்ச்சோலை வரும் இல்லையா. நான் வந்துட்டு ஏற்கனவே இந்த குழந்தையில இருந்து இந்த கதையை சொல்லிட்டு ஒரு நாள் அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போவேன். எப்படின்னா, மண்டுக முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தாரு, அவர் ஹனுமன் தீர்த்தத்துல குளிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து துர்வாச முனிவர் அந்த வழியில நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்மள இந்த மண்டுக முனிவர் வந்து பார்த்துட்டு மரியாதை கொடுக்கல. துர்வாச முனிவர் ரொம்ப கோவக்காரர், எப்ப பார்த்தாலும் அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், எதுக்கு எடுத்தாலும் அவர் கோவப்பட்டு எல்லாத்துக்கும் சாபம் கொடுத்துருவார். அப்ப வந்து இந்த மண்டுக முனிவர் வந்து நம்மளை பார்க்கலன்ட்டு கோவத்துல வந்து நீ வந்து தவளையா போ அப்படின்னு சபிச்சிடுவார். உடனே அவர் சொல்ல, நான் உங்களை பார்க்கவே இல்லை, நான் பார்க்காததுனால இது என்னோட தவறு கிடையாது, அப்ப நீங்க எப்படி சபிக்கலாம், எனக்கு சாப விமோக்ஷனம் கொடுங்க. யார் ஒருத்தவங்க சாபம் கொடுத்துட்டாலும் அந்த சாபம் விமோக்ஷனம் தரணும். அப்ப சாப விமோக்ஷனம் கொடுங்கன்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணிட்டாரு, சரி நீ வந்துட்டு போய் வைகை ஆத்துல நாராயண நாமம் சொல்லிட்டே வெயிட் பண்ணுங்க, ஒரு நாள் கள்ளழகர் வந்து ஆத்துல இறங்குவார், அவர் பாதம் பட்டு நீங்க வந்துட்டு திருப்பியும் உங்களுக்கு பழைய இது வரும், சாப விமோக்ஷனம் கிடைச்சிடும் சொல்லிடுவாங்க. இது வந்து கள்ளழகர் ஆத்துல இருந்து இந்த மீனாட்சி திருக்கல்யாணமோட இது வரும். இந்த கதையை தனியா சொல்லும் போது நீங்க வந்து இது ஒண்ணு சொல்லிடணும். இன்னொரு விதம் எப்படி சொல்லலாம்னா, நீங்க இப்ப ஹிந்துயிசம்ல ஃபெய்த்தா இல்ல, நீங்க வந்து வேற மதத்தை சேர்ந்தவங்க, நீங்க இந்த குழந்தைக்கு இந்த கதையை எப்படி சொல்லலாம்னா, மதுரையில சிவனடியார்களும் வைஷ்ணவாசும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் பெருசு, நீ பெருசு, நான் தான் உயர்ந்தவன், நீ தான் உயர்ந்தவன் சொல்லிட்டு. அப்போ மதுரை ஆண்டுட்டு இருந்த திருமலை நாயக்கர், அவர் நீங்க திருமலை நாயக்கர் மஹால் கூட்டு போனா கூட அந்த மன்னர் பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லலாம். அப்போ அந்த திருமலை நாயக்கர் மன்னர் என்ன பண்ணார், இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்த்தணும், ஒரு திருவிழாவும் கொண்டாடணும், அந்த டைம்ல பீப்புள்ஸ்க்கு ஒரு ஹாலிடே டைம் இருக்கணும், எல்லா மக்களும் யுனைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனாட்சி திருக்கல்யாணம்னு ஒரு விஷயத்த வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வர் அவங்க மேரேஜ் அவர் தான் வந்து இது ஒரு விழாவாவே அனௌன்ஸ் பண்ணி அப்புறம் தான் செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ வந்துட்டு அந்த அரக்கனை வந்து மீனாட்சி அம்மன் கொல்லுவாங்க. ஒரு நாள் நைட்டு சேவல் கூவிரோ நாரதர் வந்துட்டு அந்த கதை நீங்க எப்படி இந்த கதையை ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், எங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எடுத்தா, நீங்க வந்து எந்த கதைனாலும் இப்ப நீங்க படிக்கிறீங்க மதுரையில சித்திரை திருவிழா அப்படின்னு படிச்சீங்கன்னா, சித்திரை திருவிழா WIKI விக்கி அப்படின்னு போட்டு இன் தமிழ்னு டைப் பண்ணிருங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா படிக்க தெரியணும், தெரிய வேணாம், அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க தமிழ்னு போட்டா எல்லா புராண கதைகளும் தமிழ்ல வரும். கூகுள்ல இந்த இதுல போயிட்டு நீங்க வந்து எந்த பெண்ணை ஆண்டாள் விக்கி இன் தமிழ் அப்படின்னு போட்டீங்கன்னா தமிழ்ல வந்துடும். அதை நீங்க முதல்ல படிச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 hour பொது டைம் கிடைக்குமா படிச்சுட்டு ஒரு கதையே 8 வயசு 9 வயசு குழந்தை கூட அந்த ஒரு கதையை இன் டீட்டெயில் விவரிக்கணும். விவரிக்கும் போது நீங்க இப்ப பழமுதிர்ச்சோலைன்னு சொன்னா அறுபடை வீடுகள் இருந்துச்சு. அந்த அறுபடை வீடுகள் முருகர்ல ஒன் ஆஃப் த வீடு வந்து பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை என்ன அப்படின்னா, நீங்க முதல்ல கூட்டிட்டு போகணும். அங்க நிறைய நவாப்பழ மரங்கள்லாம் இருக்கும், குரங்கள்லாம் இருக்கும். நீங்க இது எல்லா கதையும் தரவா சொல்லிட்டு ஒரு தடவை டூர் கூட்டிட்டு போங்க அந்த பிளேஸ்க்கு. அப்ப நான் அம்மா சொன்னால இதான் ஹனுமன் தீர்த்தம், இங்கதான் அவர் குளிச்சுட்டு இருந்தாரா, இது உண்மையா பொய்யான்னு தெரியாது, பட் இட் வாஸ் அ ஸ்டோரி. அப்ப அங்க நடந்துச்சு. இது குழந்தை அந்த ஏஜ் வரும்போது அது எப்படின்னா நினைச்சுக்கிட்டோம். அப்புறம் அந்த குழந்தைக்கு நீங்க சொல்ல பழமுதிர்ச்சோலை இருந்தது, அங்க ஔவையார் இருந்தாங்க, அவங்க ரொம்ப வந்துட்டு நான் தான் ஜீனியஸ் புத்திசாலின்னு இருந்தாங்க. அப்ப முருகர் வந்துட்டு இந்த மரத்து மேல உட்காந்துருந்தார். வந்தோடனே பாட்டி உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா, ஃபர்ஸ்ட் அந்த பாட்டி வந்தோடனே நீங்க டயர்டா இருக்கீங்க, உங்களுக்கு பழம் பறிச்சு தரவா அப்படின்னு சொன்னேன். சரி பறிச்சு கொடுப்பா. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம்னு அந்த பாட்டி நாட்களா சிரிச்சாங்க. அப்படி இருக்கா என்ன சுட்ட பழம் சுடாத பழம்னு.
சரி நீ சுடாத பழமே பறிச்சு போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவர் உடனே மரத்தை குலுக்குனாராம். நிறைய பழங்கள் கீழே விழுந்துச்சான். கீழே விழுந்து ஒரு பழத்தை எடுத்து மண்ணாக்கி அந்த பாட்டி உஃப்னு ஊதுனாங்களாம். ஊதுனோட என்ன பாட்டி பழம் சுடுதா ஊதுறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த பாட்டி வந்து ஓகே நம்ம தலகணத்துல இருந்தோம் இந்த பையன்ட்ட ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி. அப்ப நம்ம படிச்சோன்ற ஆணவத்துல இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் அந்த விஷயங்கள் நிறைய ஒரு லிங்க் பிடிக்கணும். அப்படியே லிங்க் பிடிச்சி இப்போ கள்ளழகர் வந்து ஆத்துல இறங்குறாருன்னு சொல்லும் போதே நீங்க வந்து ஆண்டாள் பத்தி சொல்லிடணும். ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தாங்க. மார்கழி மாசம்னா அந்த ஆண்டாள் கதைகளை சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லணும் 6 இடத்துல இருந்து ஆண்டாளுக்கு வந்து மாலை வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மதுரை கள்ளழகத்துல இருந்து வருது, ஸ்ரீரங்கத்துல இருந்து வருது, திருப்பதியில இருந்து வருது. இந்த மாதிரி 6 இடங்கள்ல இருந்து மாதாக்கு வந்து மாதான்னு சொல்றேன், இவங்களுக்கு வந்து ஆண்டாளுக்கு வந்து மாலை வரும். அவங்க சுடி கொடுத்த மலர் கொடி அப்படி ஒவ்வொன்னு சொல்லும் போது ஒரு கதையை எடுத்துக்கணும். அந்த ஒரு கதையை ஒரு 10 days சொல்லணும். அப்புறம் அந்த கதை லிங்க் வச்சிடணும். அப்புறம் அதுக்கு ரிலேட்டடா நான் இப்ப சொன்னேன்ல கள்ளழகர்னு இவர் வந்து பெருமாளோட ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி அப்படியே லிங்க் போயிட்டே இருக்கணும். இது வந்து எல்லா குழந்தைங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது நீங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியம் அந்த இடங்களுக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க. கூட்டிட்டு போன அப்புறம் 10 வயசு கிட்ட 8 வயசு 7 வயசு 9 வயசு இருக்கும்போது நீங்க இது ரிலேட்டட் பிக்சர் புக்ஸ் எங்கெல்லாம் கிடைச்சிச்சுன்னா கலெக்ட் பண்ணி அதை வாங்கி பிள்ளைங்களா அவங்கள அப்புறம் ரீட் பண்ண சொல்லணும். எடுத்த உடனே பிள்ளைங்களுக்கு ரீடிங் ஹேபிட் புக்ஸ் வரவே வராது. நீங்க எடுத்த உடனே நிறைய கதை புக் வாங்கி நீங்க படிச்சு அவங்க சொல்லி அதெல்லாம் நடக்காது. நீங்க ஒரு விஷயத்த முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அப்பதான் போரிங்கா இருக்காது. எடுத்த உடனே கதை படிக்கும் போது 4 லைன் படிச்சோடனே போர் அடிக்குது மூடி வச்சிருவாங்க. நீங்க அந்த கதையை ஏற்கனவே சொல்லி அந்த இடங்கள் விசிட் பண்ணி இது பண்ணும்போது அதுல வர்ணனையோட வரும். அப்ப அந்த குழந்தைக்கு ஆர்வமா இருக்கும். அடுத்து இதுதான் வரப்போகுதுன்னு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சாதான் படிப்பாங்க. நம்ம வந்துட்டு சில ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் ஒரு மூவி வந்தா த்ரில்லிங்கா இருக்கணும், ஸ்டோரி தெரியக்கூடாது, அடுத்தடுத்து அதுல நம்ம படத்துல பார்த்து தெரிஞ்சுக்குவோம், சஸ்பென்ஸ் இருக்கும், சொல்லிட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்காதுன்றது. குழந்தைங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மிமிக்ரி டேலண்ட், அவங்களுக்கு ரெசிப்ரோகேஷன், நிறைய விஷயம் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆனாதான் திருப்பி அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சாதான் அது பிடிக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாராம், இஃப் யூ வாண்ட் யுவர் சைல்ட் டு பி ஜீனியஸ், நீங்க வந்து உங்க குழந்தைக்கு ஃபேரி டேல்ஸ் கதைகள் சொல்லுங்க. உங்க குழந்தை புத்திசாலி ஆகணும், கற்பனை சக்தி வளரணும், உங்க குழந்தையோட கற்பனை திறன் வளரணும்னா நீங்க நிறைய ஃபேரி டேல்ஸ் கதைகள் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்வேன், உங்க குழந்தைங்க ரொம்ப புத்திசாலியா வரணும், அவங்களோட கற்பனை சக்தி வளரணும், அவங்க நிறைய அறிவாளிகளா வரணும்னா நீங்க நம்மளோட தமிழ் புராணங்கள், நிறைய கதைகள், நம்மளோட இலக்கியங்கள், நம்மளோட சிலப்பதிகாரம் இருந்து ராமாயணம் இருந்து நம்மளோட கதைகள் நிறைய சொல்லுங்க, மகாபாரதம் வரைக்கும். அப்பதான் அந்த குழந்தைங்களோட கற்பனை சக்தி கூடும். இப்ப நான் நிறைய தடவை பாகுபலி டைரக்டர் அவங்கள பார்த்து கூட நிறைய தடவை இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன். அவரோட படம் அந்த மாவீரன் வச்சு ஒரு படம் எடுத்தாங்க, அந்த பாகுபலி 1, 2 எடுத்தாங்க. அவங்க எடுத்தப்ப அவங்களோட சின்ன வயசு பருவம் எப்படி இருந்திருக்கும். அப்ப நிச்சயமா இப்ப அடுத்து மகாபாரதம் கூட நான் எடுக்க போறேன் படமான்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவரோட குழந்தை பருவம் அப்படி எப்படி இருந்திருக்கும். நிச்சயமா அவர் நிறைய இந்த மாதிரி கதைகள் அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, நிறைய இந்த மாதிரி புக்ஸ் படிச்சிருப்பாரு. அதனாலதான் அந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு ஆர்வமும் இன்ட்ரெஸ்டும் கூட இருந்திருக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், எப்படி அந்த அது ஒரு விஷயத்தோட நாட்டம் வந்திருக்கும் அப்படின்ற தேடல் எனக்கு இருந்துட்டே இருந்தது. அப்ப நீங்க உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லி தரணும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பேசும்போது என்ன நடக்கும், என்ன மாதிரி ஆகும் அப்படின்னா, நிறைய இப்போ ஒரு கேரக்டர்ஸ் மண்டுக முனிவர், துர்வாச முனிவர், கள்ளழகர், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நேம் படிக்கிறாங்கல்ல, இதோட எவிடன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால அவங்க இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு வளருது அப்படின்றதுக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்கு என்கிட்ட, ஒரு ப்ரூஃப். நீங்க அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகி சர்ப்ரைஸ் ஆகி எல்லாரும் ஆச்சரியமாயிருவீங்க. ப்ளீஸ் வெயிட் அண்டில் சண்டே. நான் சண்டே உங்களுக்கு முடிஞ்சா, சண்டே ஆர் மண்டே முடிஞ்சா அந்த சர்ப்ரைஸை உங்களுக்கு ரிவீல் பண்றேன். நிச்சயமா நீங்க எல்லாம் ஷாக் ஆயிருவீங்க. இது எல்லா குழந்தைங்களாலையும் பண்ண முடியும், எல்லா குழந்தைங்களும் இது பண்ணுவாங்க. ப்ளீஸ் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், வெயிட் அண்டில் சண்டே. நன்றி.